நம்மள பெரும்பாலும் நிறைய பேர் தினமும் தவறாமல் 2 times ப்ரஷ் பண்ணுவோம். ஆனால் முக்கியமான ஒரு விஷயத்த மறந்துடும். அதுதான் ஃப்ளாசிங். ப்ரஷ் பண்ணும்போது பல்லோட வெளிப்புறம் உள்புறம் ரெண்டுமே க்ளீன் ஆகும். ஆனால் பற்களுக்கு நடுவில் இருக்க பகுதி க்ளீன் ஆகாது. அங்கே தான் ஃபுட் பார்ட்டிகல்ஸ், பிளாக் போன்றவையெல்லாம் போய் சேரும். இதனாலேயே நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி இன்சிடென்டல் கேவிட்டிஸ் ஃபார்ம் ஆகலாம். இங்கே தான் ஃப்ளாசிங் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃப்ளாஸ்லேயே சில டைப்ஸ் இருக்குது. நம்ம த்ரெட் மாதிரி இருக்கக்கூடிய ரெகுலர் டென்டல் ஃப்ளாஸ் இருக்குது, ஃப்ளாஸ் பிக்ஸ் இருக்குது, வாட்டர் ஃப்ளாஸ் இருக்குது. ஸோ உங்கள் டாக்டரோட சஜஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். தினமும் ஒரு வேளை ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ளாஸிங் பண்ணுறதுனால பற்களுக்கு நடுவில் சொத்தைகள் வர்றதை தவிர்க்கலாம், ஈறுகளில் வீக்கம் ஏற்படுறதை தவிர்க்கலாம், அதே மாதிரி வாய் துர்நாற்றத்தையும் நம்ம தவிர்க்கலாம். நம்ம ஈறுகள் பற்கள் ரெண்டுமே நீண்ட காலத்துக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ப்ரஷிங், ஃப்ளாசிங் அண்ட் ரெகுலர் டென்டல் செக்கப்ஸ், இதுதான் கம்ப்ளீட் ஓரல் கேர். அப்புறம் நம்ம ராம் டென்டல் கிளினிக் பேஜை ஃபாலோ பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க.